சொல்கிறேன் இருங்க. உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் வந்து காட்டிகிட்டு இருந்தேன் நான். ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே வந்து கேட்குதா? ஹலோ, கேட்குதாங்க? அதான் அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். அந்த ஃபைல்ஸை தான் நம்மளால் அக்சஸ் பண்ண முடியும். மற்றபடி வந்து வேறு எங்கேயாவது நீங்கள் வந்து ஃபைல் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து ஜாங்கோவில் இது பண்ண முடியுது. என்ன சொல்கிறது, அதான் நம்மளால் வியூ பண்ண முடியாது அந்த இதை உங்களுக்கு. இப்போ HTML புரியல என்னது? இல்லை உங்கள் சைடு எது இல்லை உங்கள் சைடு ஏதோ இஷ்யூ இருக்குது போல இருக்குது. ரொம்ப வந்து ஒரு மாதிரி கேட்டுகிட்டே இருக்கு எனக்கு. என்னங்க? அதான் அந்த ஓகே. இப்போ அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஸ்டாட்டிக் ரூட்டில் இருந்து அந்த CSV ஃபைலை மட்டும் எடுத்து நீங்கள் காட்ட முடியும். மற்றபடி வந்து நம்ம எப்போதுமே வந்து இம்போர்ட் OS அந்த மாதிரி பண்ணி நம்மளால் எடுக்க முடியாது ஃபைல்ஸ் எல்லாம். ஏன்னா ஜாங்கோ அப்ளிகேஷனில் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளால் வியூ பண்ண முடியாது HTML. இப்போ HTML பேஜ் எல்லா பேஜும் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து அட்மின் பேஜில் வந்து CSV நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். கிராஃப் இதெல்லாம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா இனிஷியலாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் ரன் ஆகும்போதே நம்ம டேட்டா செட்டை வச்சு ட்ராப் பண்ணுற கிராஃப் இது. என்னது? இருங்க. இப்போ இப்போவும் அப்படி தான் கேட்குதா? ஓகே. இது மைக் எங்கே போச்சு? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் தான் அந்த இமேஜ் எல்லாமே இருக்குது. ஸ்டாட்டிக் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா scatter.png, line.png. ஓகே, ஸ்கேட்டர் இது. இப்போ அந்த ஃபைலு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸிங் அவுட்டு, ஃபுட் டேட்டா செட்டு எல்லாமே வந்து ஃப்ளட் டேட்டா செட் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்கோம். வியூ ஆகுதா உங்களுக்கு? இது இப்போ புரிஞ்சிருச்சுல, ஓவரால் எல்லாமே இது தான். உங்களுக்கு இதுக்கப்புறம் டெக்னிக்கலாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆமாம், ஓவரால் எல்லாமே சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆப்ரேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக வந்து உங்களுக்கு சொல்லுவோம். இப்போ வந்து உங்களுக்கு ஃபைல் எல்லாமே ஓப்பன் பண்ணுறோம். CSV ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம். அந்த ஃபைலை தான் உங்களுக்கு மீடியாவிலேருந்து அப்பன் பண்ணி அனுப்புகிறோம் ஃப்ரண்ட் எண்ட் எங்கே போகுதுன்னா header.htmlக்கு போகுது. header.htmlல நம்ம இந்த ஃபைலை எப்படி அங்கே ஆப்ரேஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபைல் நேம், வியூ, டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கா? ஃபார் லூப்புக்குள்ளே எத்தனை ஃபைல்ஸ் இருக்குது அப்படின்னு ஐட்ரேட் பண்ணுறோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏன் இந்த கர்லி பிரேசஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு பைத்தானில் உள்ள வேரியபிள் இங்கே அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கர்லி பிரேசஸ் போட்டிங்கன்னா அக்சஸ் பண்ண முடியும். இங்கே ஐட்ரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். உங்களுக்கு சாதாரணமாக பைத்தான் கோட் மாதிரி இருக்காது, இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால. ஓகே, அந்த பேஜ் தான் வந்து உங்களுக்கு இந்த பேஜ் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த PNG எல்லாமே கொடுத்துருக்கோம். விஷுவலைஸ் பண்ண PNG-யை ஹோமை கிளிக்கு வரும், திரும்ப யூசர் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு வரும். எது CSV-யா? கமா செப்பரேட்டட் என்னங்க? CSV தான் ஃபைல் இது இருக்கே. புரியல என்னங்க? புரியல. கமா செப்பரேட்டட் ஃபைல், கமா செப்பரேட்டட்
உங்களுக்கு டிஎஸ்வி சிஎஸ்வி எனக்கே தெரியாது. அதான் கமா செப்பரேட்டட் கமா செப்பரேட்டட் வேல்யூங்க, வேல்யூஸ். ஓகே, அது மாதிரி டிஎஸ்வி இருக்கும், டேப் செப்பரேட்டட் வேல்யூ வரும். அதான் உங்களுக்கு எந்த எக்ஸ்டென்ஷன் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து சிஎஸ்வி தான் யூஸ் பண்ணுறோம், சிஎஸ்வி அந்த எக்ஸல் ஃபைல் யூஸ் பண்ணுறோம். இது ஒரு இதுதான் வந்து ஒரிஜினல் டேட்டா செட்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த இயரில் வந்து 91 உங்களுக்கு 1991 உங்களுக்கு இது வரைக்கும் இருக்குது. டேட்டா செட் வந்து 2015 வரைக்கும் இருக்குது. இந்த டேட்டா செட்டுக்கு வந்து மந்த்லி எவ்வளோ வந்து ரெயின் ஃபால் ஆகிருக்கு அந்த மாதிரி உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். மந்த்லி ஃபுல்லாகவே வந்து கொடுத்ததில் வந்து அதுக்கு அடுத்தது இதை நம்ம இது பண்ணி ப்ரீ ப்ராசஸிங் பண்ணதுக்கப்புறம் அதோட மீன் வேல்யூ சிலது வந்து நல்லெல்லாம் இருக்கும், உங்களுக்கு நல் வேல்யூ இருக்கும். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆவரேஜ் ஜூன், இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஜூன் தான் வந்து இது பண்ணி ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால ஆவரேஜ் ஜூன், அந்த ஆவரேஜ் ஜூனை மட்டும் நம்ம எடுத்து இது பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு இந்த ப்ரீ ப்ராசஸிங் பண்ண கோட்லாம் காட்டுறேன். இது உங்களுக்கு இந்த லைப்ரரிலாம் வந்து ஜாங்கோவில் யூஸ் பண்ணுறது. இது ஜேசன் வந்து இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ஜேசன் சீரியலைஸ் பண்ணி அனுப்புறது. உங்களுக்கு டேட்டா ஃப்ரண்ட் எண்டுக்கு ஏதாவது டெம்ப்ளேட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னா ஜேசன் ஃபார்மேட்டில் தான் சென்ட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ரெஸ்ட் ஏபி யூஸ் பண்ணுறோம். ஓவரால் ரெஸ்ட் ஏபினாலே ஜேசன் ஃபார்மேட். இதெல்லாம் வந்து இன்டர்வியூவில் கேட்பாங்க உங்களுக்கு. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜேசனு அந்த மாதிரிலாம் வந்து எதுவும் கொஸ்டின்ஸ் கேட்கணும்னா அவங்க கேட்பாங்க. ஜேசன் வந்து உங்களுக்கு ரெஸ்ட் ஏபி ஃபுல்லாகவே வந்து இது ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே, அதாவது ரெஸ்ட் ஏபியில் ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் எல்லாமே வந்து ஜேசனில் தான் நடக்கும், ஜேசன் ஃபார்மேட்டில். இது ஹெச்டிடிபி ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு ஜாங்கோலேயே உள்ள டிஃபால்ட் ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன் வந்து தான் ரெஸ்பான்ஸ் பண்ணுற டேட்டாவுக்கு ரிட்டர்ன் பண்ணுற ஃபங்க்ஷன். இந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு HTML பேஜை லோட் பண்ணுறதுக்கு, ஆரி வந்து ரெஜெக்ஸ் ஃபங்க்ஷன் அந்த சப் அந்த ஃபைன் பண்ணுறதுக்கு, ஓஎஸ் வந்து இது இம்போர்ட் ஓஎஸ் மாடியூல், இதெல்லாம் வந்து இந்த இது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இதுக்கு யூஸ் பண்ணுறது. எதுனா நம்ம அந்த ஸ்டாட்டிக் அந்த HTML பேஜில் சம் பிஎன்ஜி சிஎஸ்வி இந்த டேட்டாலாம் யூஸ் பண்ணுறோம்ல, சில சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சில ஜேஎஸ் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் கொடுத்துருக்கோம், இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இங்கே சிஎஸ்ஆர் இது வந்து டெக்கரேட்டர். இங்கே உங்களுக்கு தெரியும் பைத்தானில் டெக்கரேட்டர் இருக்கும்ல, போட்டு டெக்கரேட்டர் யூஸ் பண்ணுவீங்கள்ல நீங்கள், எதனாவது ஃபங்க்ஷன் டெக்கரேட்டர். இது வந்து சிஎஸ்ஆர், இது வந்து போஸ்ட் கால்க்காக உள்ளது. போஸ்ட் மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா அந்த டெக்கரேட்டர் யூஸ் பண்ணால் தான் அந்த போஸ்ட் மெத்தட் ஒர்க் ஆகும். இது வந்து அது ஜாங்கோவில் உள்ள ஃபங்க்ஷன் செட்டிங்ஸ் இம்போர்ட் பண்ணுறது. ஏன்னா செட்டிங்ஸில் உள்ள வேரியபிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணால் தான் செட்டிங்ஸில் உள்ள வேரியபிள் நீங்கள் அக்சஸ் பண்ண முடியும். செட்டிங்ஸில் குளோபலாக டிக்ளேர் பண்ண வேரியபிள் எதுவும் அக்சஸ் பண்ண. இந்த சீரியலைசர் வந்து உங்களுக்கு டேட்டா மாடலில் இருந்து எதனாவது எடுத்தீங்க, ஏதாவது என்ன சொல்கிறது, ஏதாவது டேட்டா எடுத்திங்கன்னா அதை சீரியலைஸ் பண்ணோன்னா சீரியலைசர் யூஸ் பண்ணுறோம். டிஃபால்ட்டாக பில்டின் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இங்கே இம்போர்ட்ஸிஸ் இது ஓஎஸ் மாடல் ஃப்ளட் அப். அதான் அதை உங்களுக்கு இந்த ஆப் தான் இது வந்து உங்களுக்கு அந்த மாடலில் உள்ள அட்மினை க்ரியேட் பண்ணது, அட்மின் கிளாஸ், அதாவது அட்மின் மாடலை கெட் பண்ணுறதுக்காக நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். இது யூசர் ரெஜிஸ்டர் மாடலை இம்போர்ட் பண்ணுறதுக்கு. மேட்டர்ஸ் உங்களுக்கு தெரியும், மேட்டர்ஸ் வந்து டேட்டா ஃப்ரேம். என்ன சவுண்டு பயங்கரமாக, ஹலோ ஓகே.
இப்போ இந்த பேண்டஸ் வந்து டேட்டா ஃப்ரேமுக்காக யூஸ் பண்ணுறோம். டேட்டா ஃப்ரேம் அதாவது டேட்டா வந்து நீங்கள் சிஎஸ்வி ரீட் பண்ணுறீங்களா, வந்து உங்களுக்கு இப்போ டேட்டா அனாலிட்டிக்ஸ் இந்த மிஷின் லேர்னிங் எல்லாமே யூஸ் பண்ணணும்னா நீங்கள் பேண்டஸ் யூஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது டேட்டா ஃப்ரேம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அது வந்து எதாக இருந்தாலும் நம்ம குயிக்காக ஆப்ரேஷன் பண்ண முடியும். பேண்டஸே வந்து டிஃபால்ட் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, ஹெட்டு டெய்லு நிறைய இருக்கும், நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. ஹலோ, இல்லை ஏதோ டவுட் எதுனும்? இதுவா? இது இது இல்லை இல்லை இல்லை, இது எல்லாம் வந்து இது வந்து ஓவரால் இது வந்து எண்ட் யூசர். இது வந்து உங்களுக்கு டெக்னிக்கலாக நான் சொல்கிறேன். இந்த ஃப்ளட்டை வந்து ப்ரிடிக்ட் பண்ணி சொல்லுதில்ல உங்களுக்கு, இது வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணி அதான் ஃபோர்காஸ்ட் ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறதுக்கு உள்ள ஃபங்க்ஷன் எல்லாம். அதாவது அதை டெக்னிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை, நான் உங்களுக்கு கமெண்ட் பண்ணியே சொல்லிடுறேன், உங்களுக்கு கமெண்ட் போட்டு கொடுத்துட்றேன். அது கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். இங்கே கமெண்ட் லைனில் எழுதிடுறேன். நீங்கள் வந்து இதை நீங்கள் கேஸ் வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதுக்கு தான் அந்த ஃபங்க்ஷன் அது யூஸ் பண்ணுறோம், இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நான் இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு கமெண்ட் எழுதி கொடுத்துட்றேன் மேலே. இந்த ஃபங்க்ஷன் வந்து இதுக்கு தான் யூஸ் ஆகுது அப்படின்னு. ஓகேவா? என்ன சதீஷ் ஃப்ரெண்டுன்னு கால் வருது. இதை முதல்ல கரெக்ட் ஃப்ரெண்டா? ஹலோ. சொல்லுங்கள் கேட்டுட்டு தான் இருக்கேன். இப்போ என்னென்ன பண்ணணும் உங்களுக்கு? கேட்குது, சொல்லுங்க. இல்லை, ஃபஸ்ட்டு மாடியூல்னா அது நேம் சொல்லுங்களேன் ப்ளீஸ், கொஞ்சம் நேம் மட்டும் சொல்லுங்களேன். ஓகே. இப்போ கண்ட்ரோலர்னா